ஹலோ நேயர்களே, சார் நம்ம பேட்டி எடுத்தோம், போட்டிருக்கோம் போன வீடியோவில். இப்போ இந்த வீடியோவில் அவர் என்னென்னா வள்ளலார் பற்றிய ஒரு போத மந்திரம் ஒன்று வச்சுருக்காங்க அப்படில சொல்கிறாரு. அந்த என்ன மந்திரம்னு அவரை நம்ம கேட்போம். அவரை நம்ம விசாரிக்கலாம். அந்த ஐயாவை நம்ம கேட்போம். அந்த சொல்லுங்கள் ஐயா. மந்திரம் ஐயா. திருவரு பிரகாச வள்ளலார் திருவருட்பாவில் கடைசியாக சுவாமி அவர்கள் கொடிபதேசம் பண்ணும்போது மந்திரத்தை சொல்லியிருக்கிறார். அதுதான் உலகத்தில் உள்ள எத்தனை மந்திரம் இருக்கிறதோ எல்லா அண்டத்திலும் மற்ற உலகமெல்லாம் இருக்கிற எல்லா மந்திரத்தையும் உள்வாங்கின மந்திரம் என்று கூறுகிறார். இந்த மந்திரம் பரம கருணாநிதியாகிய கடவுளால் கிடைக்கப்பட்ட மந்திரம் இந்த மந்திரம் என்று கூறுகிறார். இந்த மந்திரம் உயிரை வளர்க்கக்கூடிய மந்திரம். வவ்வல்ஸ் இருக்குது, உயிரை வளர்க்கக்கூடிய மந்திரம். ஆ இ உ ஏ இந்த மந்திரம் இருக்குது. ஆங்கிலத்தில் AEIOU வவ்வல்ஸ் இருக்குது. இந்த மந்திரத்தை தான் சாகா கல்வியை நமக்கு குறைக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரம் பரம கருணாநிதியாக கடவுளால் அடையப்பட்டது. இந்த மந்திரத்தை நாம் கூறினால் நமக்கு தேவையானது எல்லாம் பிரபஞ்ச ஆற்றல் மூலியமாக, அருட்பெருஞ்சோதி ஆற்றல் மூலியமாக நமக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்கும். இந்த மந்திரம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த மந்திரத்தை தான் நாம் தினே நாம் உச்சாரணை செய்ய வேண்டும். முதலில் ஒரு 15 நிமிடம் வெளிமுகமாக இந்த மந்திரத்தை கூற வேண்டும். அதற்கு பிறகு நாவசையாமல் உள்முகமாக இந்த மந்திரத்தை உச்சாரணம். அதற்கு பிறகு நாம் தியானம் முறையில் உள்முகமாக புருவ மத்தியில் இந்த மந்திரத்தினுடைய தன்மையோடு இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் பிரபஞ்சம் மூலியமாக நமக்கு கிடைத்து நம்முடைய வாழ்க்கை புனிதமாக இருக்கும். எல்லோருக்கும் நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.